بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிகாட்டுதல்களில் மிகவும் அழகானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் ஆகும். செயல்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படும் அனாச்சாரங்கள் ஆகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு இழுத்து சென்றுவிடும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த எச்சரிக்கையை நினைவூட்டியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் செய்திகளை தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகிறோம். ஈமானின் உறுதியும் இன்றைய நிலையும் என்ற தலைப்பில் ஏராளமான விஷயங்களை, மார்க்க கருத்துக்களை நாம் தெரிந்து வருகிறோம். அதில் கடைசியாக அல்லாஹுவை ஒரு முஸ்லிம் எப்படி சார்ந்திருக்க வேண்டும், ஒரு பிரச்சனை, ஒரு எதிர்ப்பு, ஒரு சோதனை என்று வந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹுவையே முழுவதுமாக நம்பி எப்படி இறைவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்ற தகவல்களை நாம் சென்ற உரையிலே இறுதியாக சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் முன்னர் வாழ்ந்த நபிமார்களின் சமுதாய மக்கள், முன்னர் வாழ்ந்த நபிமார்கள் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டதாக, பல இன்னல்களுக்கு ஆட்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்ற தகவல்களையும், அந்த நேரங்களில் எப்படி அந்த மக்கள் உறுதியோடு இறைவனையே சார்ந்து அந்த எதிர்ப்புகளை ஈமானின் உறுதியோடு எதிர்கொண்டார்கள் என்ற தகவல்களை அறிந்து கொண்டோம். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்பாக இருந்த அந்த சமுதாய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஈமானில் உறுதியோடு இருந்து அதன் மூலமாக தங்களுக்கு வந்த எதிர்ப்புகளை மிக சுலபமாக, மிக துணிச்சலாக எதிர்கொண்டார்களோ, அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகளை, எதிர்ப்புகளை, போர்க்களங்களை மிகவும் உறுதியோடு எதிர்கொள்வார்களாக இருந்தார்கள். அதற்கு உதாரணமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த பிறகு அவர்கள் சந்தித்த முதல் போர் பத்ரு போர். அந்த பத்ரு போருக்கு முன்பாக நடந்த சில நிகழ்வுகள் எப்படி அவர்கள் ஈமானில் உறுதியோடு இருந்து இறைவனையே முழுவதும் சார்ந்திருந்தார்கள் என்பதற்கு மிக பெரும் அத்தாட்சியாக இருக்கிறது. முதல்ல போரை சந்திக்க போகிறார்கள். ஆட்சி தலைவராக மதீனாவிற்கு வந்து முதல் போராக பத்ரு போரை சந்திக்க போகிறார்கள்.
போரை அவர்கள் திட்டமிடக்கூடிய வேலைகள், மக்களை, போர் வீரர்களை தயார்படுத்தக்கூடிய வேலைகள் எல்லாம் புது அனுபவமாக அவர்களுக்கு இருந்த தருணம். அந்த நேரத்தில் நம்முடைய இஸ்லாமிய படை மிகவும் சொற்பமானவர்களாக இருந்தார்கள். எதிர் அணியினர் பலம் வாய்ந்தவர்களாக, பல ஆயுத படை உடையவர்களாக இருந்தார்கள். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போர் நாளுக்கு முந்தைய நாள் பார்க்கிறார்கள். லம்மா கான யௌமு பத்ர், பத்ருடைய போரின் நாள் இருந்த பொழுது நலர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் முஷ்ரிக்கீன், இணை கற்பிப்பாளர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். வஹும் அல்ஃபுன், அவர்கள் 1000 நபர்கள் இருந்தார்கள். வஸ்ஹாபுஹு 319 ரஜுலா, ஆனால் நபிகளாரின் தோழர்கள் இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக, முஸ்லிம்களை காப்பதற்காக போரிட வந்தவர்கள் வெறும் 319 நபர்கள் தான். வேறு சில அறிவிப்புகளில் முன்ன பின்ன சில எண்ணிக்கைகள் மாறுபடுகிறது. ஆனால் எல்லா அறிவிப்புகளையும் பார்க்கும் பொழுது 300 சொச்சம் பேர் தான். 400 அளவிற்கெல்லாம் சஹாபாக்கள் இல்லை, முஸ்லிம் படை இல்லை. ஆனால் அந்த முஷ்ரிக்கீன்கள், இஸ்லாத்தை அழிக்க துடித்தவர்கள், முஸ்லிம்களை கொல்ல முனைந்தவர்கள் 1000 நபர்கள் இருந்தார்கள். அந்த 1000 நபர்களோடு வெறும் 300 சொச்சம் பேர் முஸ்லிம்களாக இருந்து போரிடக்கூடிய சூழல் இருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். இப்படி ஒரு மனிதனுடைய சூழ்நிலை இருந்தால், ஒரு ஆட்சி தலைவராக, ஒரு போரை முன்னின்று நடத்தும் தளபதியாக இருப்பவருடைய ஒரு நிலை இருந்தால் அவருடைய நிலை என்னவா இருக்கும்? எப்படி ஒரு மனிதன் யோசிப்பான்? நம்ம 300 பேர் தான் இருக்கிறோம், அவங்க 1000 பேர் இருக்கிறாங்க, நம்மளால எப்படி ஜெயிக்க முடியும்? நம்மள்ட்ட ஆட்களும் குறைவு, ஆயுதமும் இல்லை. ஆனால் எதிர் அணியிடம் ஆட்களும் அதிகம், ஆயுதங்களும் பலம் வாய்ந்ததாக இருக்குத. அதனால இதிலிருந்து நான் பின்வாங்கிடுவோம், இதுல நம்ம சமாதான பேச்சுவார்த்தையை செய்வோம், வேற ஏதாவது இதிலிருந்து நழுவுறதுக்கு, தப்பிக்கிறதுக்கு ஏதாவது செய்வோம். இப்படித்தானே சாதாரண மனிதருடைய நிலை இருக்கும். வாய்ப்பே இல்லையே. நம்ம எண்ணிக்கை எங்க, நம்முடைய படையுடைய பலம் எங்க, அவங்க எங்க, 1000 பேர் எங்க, 300 பேர் எங்க? அதனால வேற ஏதாவது செஞ்சு அதிலிருந்து பின்வாங்குவோம் என்றுதான் சாதாரண மனிதர் எல்லாருமே இயல்பாக, இயற்கையாக யோசித்தால் அதை தான் முடிவாக எடுப்பார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியோடு இருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அல்லாஹ்வையே முழுவதும் சார்ந்திருங்கள் என்று சொல்கிறானே. அந்த வசனத்திற்கு ஏற்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களோடு ஏற்கனவே ஆலோசனை செய்ததன் அடிப்படையிலும், இறைவன் மீது கொண்ட அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலும், ஈமானின் உறுதியின் காரணமாகவும், குறைவாக இருந்தாலும் இறைவனிடம் போரிடுவோம், இறைவனுடைய மார்க்கத்திற்காக எதிரிகளிடம் போரிடுவோம் அப்படிங்கிற நிலையை கையில் எடுத்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல நம்ம 300 பேர் இருக்கிறோம், அவங்க 1000 பேர் இருக்கிறாங்க என்ற நிலையை பார்த்த உடனே பின்வாங்கவோ, தயங்கவோ, உறுத்தலோடு செயல்படவோ செய்யல. அல்லாஹ்விடம் கையேந்திட்டாங்க. எப்படி இந்த போரை சந்திக்க தான் போறோம், இந்த போர்ல அல்லாஹ்வை சார்ந்து இருந்து நாம் சந்திக்க போறோம், இறைவனை முழுவதுமாக நம்பி இருந்து சந்திக்க போறோம். அதனால் அல்லாஹ்விடம் பொறுப்பை ஒப்படைப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கையை உயர்த்துகிறார்கள். ஃபஸ்தக்பல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கிப்லா, கிப்லாவை முன்னோக்குகிறார்கள். மத்த எதை, தன் இரு கரங்களையும் இரு கைகளையும் தூக்கி ஃபஜஅல யஹ்திஃபு பிரப்பிஹி, கதறி கதறி தன் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, இறைவா, அல்லாஹ்வே, நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றிவிடு. அல்லாஹ் ஏற்கனவே பத்ரு போரில் இஸ்லாமிய படைக்கு வெற்றிதான் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தான். அந்த வாக்குறுதியை யாரெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றிவிடு என்று கேட்கிறார்கள்.
அல்லாஹும்ம ஆத்தி மா வஅத்தனி, நீ எதை எங்களுக்கு வாக்குறுதி அளித்தாயோ அதை எங்களுக்கு முழுவதுமாக தந்து விடு என்று பிரார்த்தித்து விட்டு அடுத்ததாக சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இறைவா, இன் துஹல்லிக ஹாதிஹில் இஸாபத மின் அஹ்லில் இஸ்லாம், இந்த இஸ்லாத்தை சார்ந்த இந்த கூட்டத்தை நீ அழைத்து விட்டால் லா துஅபது ஃபில் அர்ல், இந்த பூமியிலே நீ வணங்கப்பட மாட்டாய். அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்கான ஒரு கூட்டமே இல்லாமல் ஆகிவிடும் யா அல்லாஹ் அப்படின்னு கதறி கதறி பிரார்த்தனை செய்கிறார்கள். ஃபமாஸால் யஹ்திஃபு பி ரப்பிஹி மாத்தன் யதைஹி முஸ்தக்பில் கிப்லத்தி, கிப்லாவை முன்னோக்கி தன் கைகளை உயர்த்தி அப்படியே அந்த பிரார்த்தனையிலே ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்குனா ஹத்தா சகத ரிதாஉஹு, அவர்களுடைய மேலாடை அவர்களிடமிருந்து கீழே விழக்கூடிய அளவிற்கு மங்கிபை, அவர்களுடைய தோல் புஜங்களில் இருந்து அவர்களுடைய மேலாடை கீழே விழக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், முழுவதுமாக இறைவனை நம்பி யா அல்லாஹ் நீ எப்படியும் நீ தந்து விடுவாய் என்ற நம்பிக்கையில் ஈமானின் உறுதியோடு பிரார்த்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களிடமிருந்து ரசூலுல்லாஹ்விடமிருந்து கீழே விழுந்த அந்த மேலாடையை பின்னாளில் இருந்து வந்து நபிகளாரின் மேல் போர்த்தி விடுகிறார்கள். நபிகளாரை பின்னாளிலிருந்து கட்டி அணைத்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கஃபாக முனாஷததுக ரப்பக, உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் போதுமான அளவு முறையிட்டு விட்டீர்கள், அல்லாஹ் கண்டிப்பா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் அப்படின்னு ஆறுதலும் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படியான உறுதி, அல்லாஹ்வை சார்ந்திருக்கும் அந்த தன்மை இருந்ததோ அதே தன்மை அவர்களின் உயிர் தோழர் உத்தம தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இருந்திருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்த ஈமானின் உறுதியின் ஒட்டுமொத்த வடிவமாக நபிகளாரும் நபி தோழர்களும் இருந்தார்கள். அதன் விளைவு என்ன என்ன நடந்தது? போர்க்களத்திற்கு முன்னாடி இவ்வளவு அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய தன்மை, இறைவனிடம் முழு நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்யும் செயல், அவ்வளவு ஈமானின் உறுதியோடு அவர்கள் செய்த செயல்பாடுகள், இதன் வெளிப்பாடாக நடந்தது என்ன? அல்லாஹ் அதை குர்ஆனில் சொல்கிறான், இத் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும், உங்கள் இறைவனிடம் நீங்கள் உதவி தேடிய வேளையில் அல்லாஹ் நீங்கள் கேட்ட உதவிக்கு பதிலளித்தான். அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபி மினல் மலாயிகா, மலக்குமார்களில் இருந்து 1000 நபர்களை முர்திஃபீன் பின்தொடர்ந்து வருபவர்களாக நாம் அனுப்பினோம். 1000 மலக்குமார்கள் இருந்த போர் வீரர்கள் முஸ்லிம் படை 300 சுற்றம் பேர் தானே. மலக்குமார்களை 1000 நபர்களாக அல்லாஹ் மறைமுகமாக யார் கண்ணுக்கும் தென்படாத வகையிலே அந்த மலக்குமார்களை பின்தொடர்ந்து வருபவர்களாக அனுப்பினான். இன்னொரு வசனத்துல அந்த மலக்குமார்கள் எப்படி இருந்தாங்கன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, முசவ்வமீன், போர்க்கலைகளை தெரிந்த வானவர்கள் வந்தார்கள். போர்க்கலைய ரொம்ப வீரதீரமான செயல்பாடுகளை கற்று தேர்ந்த நிலையில் உள்ள மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பினான். எவ்வளவு பெரிய உதவி, எதிர்பார்த்திராத உதவி. இதை நபிகளாரோ நபி தோழர்களோ எதிர்பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய உதவியை அல்லாஹ் கொடுத்தான். அடுத்தது அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான், இப்படி மலக்குமார்களை அனுப்பினோம் எதுக்காக தெரியுமா? ஒமா ஜஅலஹுல்லாஹு இல்லா புஷ்ரா, ஒரு நற்செய்தியாக அதை அந்த போர்க்களத்தை நற்செய்தியாக அல்லாஹ் ஆக்குவதற்குத்தான் இப்படி செய்தான். இன்னும் எதற்காக அல்லாஹ் இப்படியான உதவியை செய்தான்? வலி தத்தும இன்ன பிஹி குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுவதற்காக செய்தான். வமன் நஸ்ரு இல்லா மின் இன்டில்லாஹ், உதவி என்றாலே அது அல்லாஹ்விடம் இருந்துதானே இருக்கிறது, அல்லாஹ்விடமே அன்றி உதவி என்பதே கிடையாது. உங்களுக்கு உதவி வேணும்னா இறைவன் புறத்தில் இருந்துதான் அது கிடைக்கும் என்று இறைவன் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை! நீங்கள் உதவி கேட்டீங்க, உங்க உதவி வேணும்னா இல்லாமின் அந்தில்லா, அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய உதவியை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்தில்
தொடர்ச்சியாக பேசுகிறான். இன்னும் இந்த பத்ர் போர்க்களத்தில் உங்களுக்காக இறைவன் ஏற்படுத்திய விஷயம் என்று இறைவன் சொல்லும் பொழுது, இத் யுகஷிகுமுன் நுஆஸ அமனத்தம் மின்ஹு, உங்களுக்கு சிறு தூக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தினான். தூக்கத்தின் மூலமாக, சின்ன தூக்கத்தின் மூலமாக ஒரு மன நிம்மதியை பெற முடியும். நல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ரொம்ப அசந்து போயிட்டோம், லைட்டாக கொஞ்சம் தூங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சா, அந்த கொஞ்ச நேரம் ரொம்ப அசதியிலே ஒரு சிறிது நேரம் நாம் தூங்குற நிலை இருந்தால், அந்த நேரத்தில் அந்த தூக்கம்ங்கிறது ஒரு பொக்கிஷம் மாதிரி. அந்த நேரத்தில் தூக்கத்தின் மூலமாக கொஞ்ச நேரம் தூங்கினாலும் ரிலாக்ஸோட தூங்கக்கூடிய நிலை இருந்தால் அது மன நிம்மதியை தரும். அப்படியான ஒரு தூக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி மன நிம்மதியை அல்லாஹ் அந்த மக்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு ஏற்படுத்துகிறான். வயுனஸ்ஸில் அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் லியுதஹிரக்கும் பிஹி வயுதுஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான். யுதுஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான். அல்லாஹ் உங்களுக்கு வானிலிருந்து மழையை அருளி உங்களை தூய்மைப்படுத்தவும் உங்களிடம் இருந்த ஷைத்தான் அந்த அசுத்தத்தை நீக்கவும் அல்லாஹ் நாடினான். அல்லாஹ் என்னென்ன செஞ்சிருக்கிறான்? மலக்குமார்கள் மூலம் உதவி, அதை தாண்டி மக்களுக்கு மன நிம்மதியை, முஸ்லிமானவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிறு தூக்கத்தை அல்லாஹ் ஓய்வாக நிம்மதிக்காக ஏற்படுத்தி இருக்கிறான். மழை பொழிவை அல்லாஹ் ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு நிம்மதியையும் அசுத்தங்களை நீக்கும் செயலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். வலி எர்பித் அலா குலூபிக்கும் வயுசப்பித் பிஹில் அக்தாம். இதன் மூலமாக உங்களை உறுதிப்படுத்தி உங்கள் பாதங்களை நிலை பெறச் செய்தான். அவ்வளவு பெரிய உதவி கிடைத்திருக்கிறது. இந்த பின்னணியில் என்ன நடந்திருக்கு? அல்லாஹ்வையே சார்ந்திருந்த அந்த தன்மை அது நடந்திருக்கிறது. அவ்வளவு இறைவனையே நம்பி நபிகளார் அவ்வளவு கதறி கதறி பிரார்த்தனை செய்தார்களே, அதன் வெளிப்பாடு, அந்த ஈமானின் உறுதியின் பிரதிபலிப்பு இது. இன்னும் நபிகளாருடைய அந்த காலத்தில், அந்த பத்ர் போர் நடந்த அந்த சமயத்தில் ஒரு நபித்தோழர் முஷ்ரிக்கீனை சார்ந்த இணை கற்பிப்பாளரை துரத்தி கொண்டு போகிறார். துரத்திக்கிட்டு போறாரு, இணை கற்பிப்பாளர் முன்னாடி ஓடிட்டு இருக்கிறாரு. இப்படியே ஓடிட்டு துரத்திக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. சாட்டையால் அடித்தால் என்ன சவுண்டு வருமோ, லர்பத்தம் பி சவுத், சாட்டையால் அடித்தால் என்ன சவுண்டு வருமோ அந்த சவுண்டு கேட்குது. அவரும் முன்னாடி ஓடிக்கொண்டிருந்த அந்த பதறி ஓடிக்கொண்டிருந்த அந்த மனிதரும் அந்த இணை கற்பிப்பாளர் கீழே விழுந்துடுறாரு. இவர் துரத்துக்கிட்டு தான் போனார், அவர் அடிக்கவும் இல்லை தாக்கவும் இல்லை, ஆனா அவர் தானா விழுந்துடுறாரு. அவர் கிட்ட போய் இவர் பார்த்தா அவருடைய மூக்கில் சாட்டையால் அடித்தால் என்ன நிலை இருக்குமோ அந்த மாதிரியான நிலை ஒரு மூக்கு முகத்தில் எல்லாம் இருக்கிறது. இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அவர் வியந்து போயிறார். நம்ம இன்னுமே செய்யலையே, இவர் இப்படி உளுந்து கிடக்கிறாரே அப்படின்னு பார்த்துட்டு நபிகளாரிடத்தில் இதை இந்த சம்பவத்தை அப்படியே அந்த நபித்தோழர் சொல்கிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதக்த, நீ உண்மை சொல்லிவிட்டாய். இந்த உதவி எப்படி கிடைத்தது என்றால், தாலிக்க மிம் மததி சமாஇ சாலிசா, மூன்றாவது வானத்திலிருந்து வந்த மலக்குமார்களின் உதவிதான் இது. இன்னும் நபிகளார் சொல்கிறார்கள், மலக்குமார்களின் உதவி அவங்க எந்த வானத்திலிருந்து வந்திருக்கிறாங்க? மூணாவது வானத்திலிருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய உதவியை பெற்றிருக்கிறார்கள் என்றால், அந்த உதவிக்கு மிக பிரதானமாக இருந்தது நபிகளாரின் அந்த உறுதிப்பாடு, அந்த நிலைமை, அவர்கள் கொண்டிருந்த அந்த கொள்கையின், ஈமானின் உறுதிதான் இதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ர் களத்துல அவ்வளவு உறுதியோடு இருந்தது மட்டும் இல்லாம சஹாபாக்களும் அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நம்ம கம்மியா இருக்கிறோமே, நம்ம வந்தா ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துலாம் பின்வாங்கலை. இந்த போருக்களும் நடக்கிறதுக்கு முன்னாடியே முஹாஜிர்களிடமும் அன்சாரிகளிடம் நபிகளார் ஆலோசனை தான் செய்தார்கள். சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க எங்கள் குதிரைகளை, எங்கள் வாகனங்களை ஒரு கடலுக்குள் செல்ல நீங்கள் சொன்னாலும், கடலுக்குள் செலுத்த நீங்கள் சொன்னாலும்
நாங்கள் அதையும் செய்வோம். அந்த அளவுக்கு மார்க்கத்திற்காக இறைவனை நம்பி எதையும் செய்ய துணிச்சலோடு இருப்போம்னு நபித்தோழர்களும் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அபூபக்கர் அவர்கள் சொன்ன வார்த்தையை கவனித்தீர்களா? அல்லாஹ் கண்டிப்பா வாக்குறுதி நிறைவேற்றுவாங்கிற அவருடைய நம்பிக்கை. இப்படி நபியும் நபி தோழர்களும் கொண்ட அந்த உறுதியான நம்பிக்கைக்கு இறைவன் கொடுத்த பொக்கிஷமான ஒரு நிலைதான், ஒரு அருட்கொடை தான் இந்த பத்ர் போர் வெற்றி. அதற்கு பின்னணியில் இந்த மலக்குமார்களுடைய அந்த உதவி, இப்படி அவர்களுக்கு கிடைத்த சிறு தூக்கம், மழை, எல்லாம் அவருடைய உறுதியினால் கிடைத்தது. அத மாதிரி இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம், ஏராளமான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சூழப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாம், உண்மையில் உறுதி மிக்கவர்களாக, இறைவன் சொன்ன கொள்கையில் தெளிவுள்ளவர்களாக, மிக சரியாக அல்லாஹ்வின் கொள்கையை பற்றி பிடித்து அதில் தெளிவானவர்களாக, உண்மையானவர்களாக இருந்தால் அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கும் இவ்வளவு பெரிய வெற்றியும் தருவான். இதே போல இந்த பத்ர் போருடைய சம்பவத்தை போலவே நபிகளாரின் காலத்தில் முஅத்தா போர் என்ற ஒரு போர் நடக்கிறது. அந்த போரில் எதிர் அணியினர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்று வரலாறுகளில் பார்க்கும் பொழுது அல்ஃபு மிஆ, அவர்கள் 100,000, அதாவது 1,00,000 பேர் இருக்கிறாங்க. 1,00,000 பேர் இருக்கிறாங்க. யாரு? ரோம மக்கள் மட்டும், ரோம் நாட்டை சார்ந்த இஸ்லாத்தின் எதிரிகள் மட்டும் 1,00,000 பேர் இருக்கிறாங்க. அவங்க இல்லாம அரபியர்கள்ல எல்லா கூட்டமும் சேர்ந்து இவங்க ஒரு 1,00,000 பேர் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் 2,00,000 பேர். அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை அழிப்பதற்கும் முஸ்லிம்களை ஒழித்து கட்டுவதற்கும் தயாராக இருக்கிறாங்க. 2,00,000 பேர். இப்ப இஸ்லாமியர்களாக போர்க்களத்தில் சென்றவருடைய நிலை என்ன? முஸ்லிம்களாக இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர்க்களத்துல பங்கு கொள்ளல. 3 தளபதிகளோடு அனுப்புறாங்க. முதல் தளபதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இவர்தான் போருக்கான தளபதின்னு நியமிச்சுட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைன் உசீப ஸைத், ஸைத் கொல்லப்பட்டு விட்டால் அப்பொழுது ஃபஜாஃபர், ஜாஃபர் பின் அபி தாலிப், அவர் அந்த நேரத்துல செகண்ட் தளபதியா, 2வது தளபதியா ஆயிரணும். ஃபைன் உசீப ஜாஃபர், ஜாஃபர் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, அப்துல்லா பின் ரவாஹா தளபதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிவிட்டு அந்த தளபதிகளை தனியாக அழைத்து அவர்களுக்கு பல அறிவுரைகளை சொல்கிறார்கள். அந்த அறிவுரையில மிக முக்கியமானது என்னன்னு சொல்லி தெரியுமா? உகுசு பிஸ்மில்லா, அல்லாஹுவின் பெயரால் நீங்கள் போரிடுங்கள். முதல்ல அல்லாஹ்விடத்துல முறையிடுங்க. அல்லாஹுவை நம்பி இறை நினைவோடு, அந்த இறைவனை சார்ந்திருந்த நம்பிக்கையோடு, ஈமானின் உறுதியோடு போர் செய்யுங்க அப்படிங்கிறது தான் அந்த தளபதிகளுக்கான முதல் கட்டளை. அதற்கு பிறகு போரிலிருந்து பின்வாங்கக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, அநியாய மோசடி செய்து விடக்கூடாது. இதையெல்லாம் போர் செய்யறங்கிற பேர்ல அநியாயமா எல்லாத்தையும் மோசடியாக பல பொருட்களை எதிரணியிலிருந்து மோசடியா எடுத்துட்டு வந்துடக்கூடாது. இப்படியெல்லாம் அறிவுரை சொல்கிறார்கள். போருக்கு இந்த 3 தளபதிகளோடு பல மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், 3000 முஸ்லிம்கள் அளவிற்கு போருக்கு செல்கிறார்கள். எதிரணியில் இருந்தது ரோம் மக்கள், ரோம் நாட்டை சார்ந்த இஸ்லாத்தின் எதிரிகள், முஸ்லிம்களுடைய எதிரிகள், அவர்கள் 1,00,000 பேரு. அரபியர்கள் இன்னும் அவர்களுடைய கூட்டத்தார்கள்லாம் சேர்த்து இவங்க 1,00,000 பேர், அவங்க 2,00,000 பேர் இருக்கிறாங்க. இவங்க இருக்கிறது 3000 பேர். இப்படி இருந்த நிலையில இவர்கள் போருக்கு செல்கிறார்கள். போயிட்டு இருக்கும் போதுதான் தெரியுது, அதுக்கு முன்னாடி வரையும் அவங்க 2,00,000 பேர் இருக்காங்கன்னு தெரியல. போருக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் தெரியுது அவங்க 2,00,000 பேர் இருக்கிறாங்க, இவங்க 1,00,000 அவங்க 1,00,000 அப்படின்னு தெரியுது. தெரிஞ்ச உடனே சஹாபாக்கள் உட்கார்ந்து ஆலோசனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்யலாம்? சில பேர் கருத்து சொல்றாங்க. இப்போ ஒரு ஆலோசனை வந்து ஒவ்வொரு ஆளும் சில கருத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கருத்து என்ன வருதுன்னா, ரசூலுல்லாவுக்கு நம்ம ஆள் அனுப்பி எதிரிகள் இத்தனை பேர் இருக்காங்க, அததி அதுவினா, நம்முடைய எதிரிகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத சொல்லி ரசூலுல்லாவுக்கு செய்தி அனுப்புவோம்.
ரசூல்லா நம்ம என்ன செய்யறதுன்னு கட்டளையிடுவாங்க. இல்லைன்னா நம்ம திரும்பி வரதா, போருக்கு போகாம பின்வாங்கிறதா, அல்லது வேற யாராவது கூடுதலான படைபலத்தை ரசூலா அனுப்புவாங்களா அப்படின்னு ரசூலா ஒரு தீர்வு சொல்லுவாங்கன்னு சில பேர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜெயிது பின் ஹாரிசா அவங்க தான் முதல் தளபதியா ரசூலா நியமிச்சாங்க. அந்த முதல் தளபதி எல்லாட்டையும் இந்த மாதிரி கருத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கருத்துலாம் எப்படி இருக்கு, ரசூலாட்ட கேட்போம், திரும்ப போறதா இல்லை ஆள் வராங்களா, எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் இன்னும் ஆளை திரட்டிக்கிட்டு போவோம், இப்படியே போனா நம்முடைய கதி என்ன, ஒரு 3000 பேர் தானே இருக்கும், அவன் 2 லட்சம் பேர் இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாருடைய கருத்துக்களையும் தளபதி ஜெயித் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஜெய்துன் அப்துல்லா இப்னு ரவாஹா, அப்துல்லா பின் ரவாஹா அவர்களிடம் கருத்து கேட்கிறாங்க என்ன செய்யலான்னு. இவர் 3வது தளபதி. அப்படி 3வது தளபதியா இருந்த இந்த அப்துல்லா பின் ரவாஹா என்ன கருத்து சொல்றாரு அப்படின்னா, அவரு அதுக்கு கருத்து கேட்கறதுக்கு முன்னாடி அமைதியாவே இருந்தாரு. கருத்து கேட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு, யா கௌம், என் கூட்டமே, எல்லாரும் பின்வாங்கணும் பேசிட்டு இருந்தாங்க, அவங்கள பார்த்து சொல்றாரு, என் கூட்டமே, வல்லாஹி இன்னல்லதி தக்ரஹூன், நீங்க எதை வெறுக்கிறீங்களோ, லல்லதி ஹரஜித்தும் லஹு, எதைக்கு நீங்க வெளியேறினீர்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்காக நீங்க வெறுக்கிறீங்க. தத்லுபூன ஷஹாதா, ஷஹீதாக ஆக வேண்டும் என்று நினைத்து நாடி நீங்கள் எதை நோக்கி வந்தீர்களோ அதை வெறுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஷஹீத் ஆகிறதை வெறுக்கிறீங்களா? மா நுகாத்திலுன் நாஸ் பி அததின் வலா இத்தத்தின் வலா கஸ்ரா, ஒரு எண்ணிக்கையை சார்ந்திருந்தோ அல்லது ஒரு படை பலத்தை சார்ந்திருந்தோ ஒரு அதிக ஒரு ஆயுத பலத்தை சார்ந்திருந்தோ நாம் போரிடவில்லை. இத்தனை எண்ணிக்கை இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அதை நம்பிலாம் நம்ம போரிடல. வேற மா நுகாத்திலுஹும் இல்லா பிஹாதத்தீன் அல்லதி அக்ரமனல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை நமக்கு மதிப்பு மிக்கதாக சங்கை மிக்கதாக ஆக்கினானோ அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை முன்னிறுத்தி இறைவனை நம்பி நாம் போர் செய்கிறோம். ஃபைன்னமாகிய இஹ்தல் ஹசனத்தை, எப்படியும் 2 நன்மையில ஒரு நன்மை நமக்கு கிடைச்சிரும். எப்படியும் இஹ்தல் ஹசனத்தை, 2 இஹ்தல் ஹுஸ்னைன், 2 நன்மைகள்ல ஒரு நன்மை நமக்கு கிடைச்சிரும்னு சொல்றாங்க. என்ன 2 நன்மை? இம்மா லுஹூர், ஒன்னே அவன் 2 லட்சம் பேர் இருந்தா எத்தனை பேர் இருந்தானே நம்ம சிறிய எண்ணிக்கையை வைத்து அவர்களை வெற்றி கொள்ளலாம், அது ஒரு நன்மை. இல்லைன்னா இம்மா ஷஹாதா, நம்ம ஷஹீத் ஆகலாம். இப்ப நம்ம வெற்றி பெறலன்னா என்ன ஆகும்? நம்மை கொன்று போடுவார்கள், அதானே? அப்படி என்றால் நாம் ஷஹீதாகி விடுவோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைந்தால் அதுவும் நமக்கு மிகப்பெரிய சொர்க்கத்துல மறுமையில நன்மைதான தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபகாலன் நாஸ், மக்கள் சொல்கிறார்கள், சதக, அப்துல்லா பின் ரவாஹா உண்மை சொல்லிவிட்டார். வல்லாஹி இப்னு ரவாஹா, அல்லாஹ் மீது சத்தியமா இந்த அப்துல்லா பின் ரவாஹா உண்மை சொல்லிவிட்டார்னு சொல்லி அவருடைய அந்த வீர உரை அவருடைய உணர்வாக மட்டும் இல்லாமல் அங்கே கூடியிருந்த 3000 சொச்ச நபர்களுடைய உணர்வாகவும் பிரதிபலித்தது. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி உறுதி ஒட்டுமொத்த உருவமாக வடிவமாக திகழ்ந்திருக்கிறது. அப்படியான உறுதி நமக்கு இருக்குதா? யோசித்து பாருங்க. அந்த உறுதி இந்த அப்துல்லா பின் ரவாஹா ஞாபகத்தான் படுத்துகிறார். நம்ம இந்த எண்ணிக்கையை நம்பிலாம் வரல, நம்ம அல்லாஹை நம்பிதான் வரும் ஞாபகப்படுத்துகிறார். ஞாபகப்படுத்தியும் சில பேர் பின்வாங்கிட்டாங்களா? இப்ப இந்த மாதிரியான இக்கட்டான நிலையில முஸ்லிம்கள் மாட்டிட்டு இருந்தா என்னங்க நடக்கும்? முக்காவாசி பேர், பெரும்பாலானவர்கள் பின்வாங்கி ஓடத்தானே பார்ப்போம். என் வாழ்க்கையை பார்க்கணும், எனக்கு என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், இதை பார்க்கணும்னு இந்த உலக நோக்கத்துல உலக மோகத்துல தானே நம்ம மூழ்கி இருக்கிறோம். மார்க்கத்திற்காக ஒரு சிறிய நேரத்தை கூட நாம் செலவிட முன்வருவதில்லை. மார்க்கத்திற்காக சின்ன ஒரு தியாகத்தை கூட, பொருளாதாரத்தை தியாகம் செய்வதோ அல்லது உடல் உழைப்புகளை தியாகம் செய்வதோ நம்முடைய நேரங்களை செலவிடுவதோ அதுக்கு கூட நாம் முன்வருவதில்லை. இப்படி இதுக்கு கூட முன்வராத நிலை நம்ம இருக்கும்போது உயிரை கொடுக்க முன்வருவோமா? அந்த சஹாபாக்கள் 3000 நபர்களும் அதற்கு முன்வந்தார்கள்.
இது அவர்களுடைய ஈமானின் உறுதியின் பிரதிபலிப்பு. அந்த பிரதிபலிப்பின் முடிவு என்ன? போர்க்களம் நடக்கிறது. முதல் தளபதி ஜெயிது கொல்லப்படுகிறார், இரண்டாவது தளபதி ஜாஃபர் கொல்லப்படுகிறார், மூன்றாவது தளபதி அப்துல்லா பின் ரவாஹா வீர உரையாற்றினார், இவரும் கொல்லப்படுகிறார், ஷஹீதாகிறார். ரசூலா நியமிச்சது 3 தளபதி தான், 3 பேரும் ஷஹீத் ஆயிட்டாங்க. நான்காவதாக சைஃபும் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வின் போர் வாள்களில் ஒரு போர்வாள் ஹாலித் பின் வலீத் அவர்கள் அந்த போர் படையை முன் நின்று தளபதியா நின்று நடத்துகிறார். பல தந்திரங்களை செய்கிறார். போரில் வெற்றி பெறுகிறார்கள். மிகப்பெரிய வெற்றி. 2 லட்சம் பேரை 3000 பேர் வீழ்த்தி இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய வெற்றி என்று பாருங்கள். அத்தகைய மிக பெரும் வெற்றியை அந்த மொத்த மக்களின் மன உறுதிக்காக, ஈமானின் பலத்திற்காக அல்லாஹ் தந்தான். எனவே நாம் இந்த நாட்டில், இந்த உலகத்துல எங்க போனாலும் முஸ்லீம்னா ஒடுக்குறான், இடஒதுக்கீடு தரமாட்டான், கல்வியை கற்க விட மாட்டான், வேலை வாய்ப்பு தரமாட்டான், நம்மளுக்கு வழிபாட்டு உரிமையை தரமாட்டான் இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கும்ல. எப்படி அல்லாஹ் உதவி செய்வான் என்ற நம்பிக்கையில் இறைவன் சொன்னபடி நம் வாழ்க்கையை, இறைவன் சொன்னபடி நம்முடைய கொள்கையை தீர்மானித்து ஒழுக்கத்தோடு மார்க்க நெறிகளோடு நாம் வாழ்ந்தால் இறைவன் நமக்கு கண்டிப்பாக வெற்றியை தருவான். அந்த உறுதியின் பலம், உறுதியின் அளவு அதிகமானால்தான் அது நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும். அதற்கான சான்றுகளாகத்தான் இந்த பத்ரு போரிலும் முஅத்தா போரிலும் அந்த நபி தோழர்கள், நபியுடைய அந்த உறுதிகளாம் நமக்கு காட்சியளிக்கிறது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நபி தோழர்கள் எப்படியெல்லாம் உறுதி மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள், எதிர்ப்பை சந்தித்தார்கள் என்ற விஷயங்களையும், ஒரு முஸ்லிமாக இருந்து அந்த உறுதியோடு ஒரு எதிர்ப்பை சந்திப்பதும், பிரார்த்தனையில் உறுதியோடு ஈடுபடுவதும், மறுமையை உறுதியாக நம்புவதும், எப்படியெல்லாம் எந்த வழிமுறைகளை எல்லாம் நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.